ஆயரவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். அனைவரும் கைதட்டி நடுவரை மையப்படுத்துவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற தந்தையாகிய இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக எங்கள் அனைவரையும் உம்முடைய சுவிகார மக்களாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறார். மூவொரு கடவுளாகிய உம்மில் நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது வழிநடத்துதலையும் பாதுகாவலையும் பெற்று வாழ்வதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆவுடை பொய்கை பங்கையும் அதனோடு சேர்ந்த கிராமங்களையும் கடந்த ஆண்டுகளில் நீர் ஆசீர்வதித்து வந்து உள்ள கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே உம்முடைய புனிதர் எங்கள் பாதுகாவலர் பதுவை புனித அந்தோனியாருடைய திருவிழாவை அறிவிப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த புதிய கொடி மரத்தை ஆசீர்வதித்தருளும். திருவிழா காலங்களில் இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியை பார்க்கின்ற அனைவரும் தங்களுடைய உள்ளங்களை உம்மை நோக்கி எழுப்பவும். எப்பொழுதும் இந்த கிராமம் உமக்கு சான்று பகருகிற நல்ல மக்களை கொண்ட கிராமமாக இருக்கவும் கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய